சப்பாத்தி, பூரி, பரோட்டா, தோசை அப்படின்னு இப்படி எது செஞ்சோம்னாலுமே அதுக்கு ஒரு பர்ஃபெக்டான சைட் டிஷ் வேணும் அப்படின்னம்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். பன்னீர் வச்சு இது ஒரு சூப்பரான டேஸ்ட்டாக இருக்க போகுது. பன்னீர் ஒரு 2 பேக்கெட் வாங்கியிருந்தேன். அதை எடுத்துகிட்டு இது கூடவே வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணுறதுக்காக பட்டை, கிராம்பு, சோம்பு, சீரகம், குருமிளகு கொஞ்சம் எடுத்துகிட்டு வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம பன்னீர் எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஓரளவு மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்குறேங்க. இது ரொம்பவே வந்து ப்ரோட்டீன் ரிச் ஃபுட். ஸோ நம்ம வந்து எப்படி சாப்பிட்டோம்னாலுமே இந்த பன்னீர் வந்து நமக்கு ரொம்பவே பிடிச்சதாக தான் இருக்கும். பட் இதில் வந்து நம்ம கிரேவி செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு இன்னுமே வந்து ரொம்ப டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். எடுத்துருக்க பன்னீரை வந்து இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து பன்னீர் பிடிக்காது அப்படின்னா கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பேனில் போட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு லைட்டாக சேர்த்து இது நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளி, வெங்காயம், அதுக்கப்புறம் அந்த மசாலா, அந்த இஞ்சி, பூண்டு, சோம்பு இது எல்லாமே சேர்த்து நல்லா அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. அதுக்கு தேவையான தாளிப்பு மட்டும் சேர்த்து அந்த பேஸ்ட்டு அப்படியே உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா பன்னீர் பாருங்கள் இந்தளவுக்கு ரோஸ்ட் ஆகிருந்தது அப்படின்னம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த பேஸ்ட்டு சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா வந்து நம்ம வந்து பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சுருக்க பன்னீருக்கு அப்படியே கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நம்ம சேர்த்து விட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கிரேவி கன்சிஸ்டன்சியில் பண்ணிக்கலாம் அப்படிங்காட்டியும் ஓரளவுக்கு தான் தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த பன்னீரில் வந்துட்டு இந்த கிரேவியோட டேஸ்ட்லாம் பிடிக்கிற வரைக்கும் நல்லா வேக விட்டு அப்படியே இறக்கணும்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடும். இதை வந்து நம்ம சப்பாத்தி, பூரி, பரோட்டா, தோசைக்கு சாப்பிட்டோம்னா வேறு லெவல் டேஸ்ட் இருக்கும்.